வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட் அதனுடைய பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா மெட்டலர்ஜி. இந்த மெட்டலர்ஜி 11th 12th காலேஜ் படிக்கும்போது எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமாக பாடத்தில் வரும். ஹியூமன் லைஃப் இஸ் அசோசியேட்டட் வித் வேரியஸ் மெட்டல்ஸ். மனித வாழ்வு பல்வேறு உலோகங்களோட தொடர்புடையது. நம்ம சமையல் செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், ஆபரணங்கள், அப்புறம் லேபில் யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே ஒரு மெட்டல்ஸால் ஆனது. சிலது கண்ணாடியால் கூட ஆனது. வி யூஸ் மெட்டல்ஸ் இன் our day-to-day life activities. It is almost need to have some metals like sodium, potassium, calcium, iron, etc. in the human body. சில மெட்டல்ஸ் எல்லாம் நம்மளுடைய மனித உடம்புல இருக்குது. என்னெல்லாம் பார்த்தா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அயன். டெஃபிஷியன்சி ஆஃப் these metals affect the metabolic activities thereby causing diseases. இந்த மெட்டல்ஸ் உடைய டிஃபிஷியன்சி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையே பாதிக்கும். ஸோ மெட்டல்ஸ் பிளே a vital role in our life. ஸோ தனிமங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. Metallurgy is a science of extracting metals from their ores and modifying the metals into alloys for various uses based on the physical and chemical properties and the structural arrangement of atoms. உலோகங்களை அவற்றோடைய தாதுக்களிலிருந்து பிரித்தெடுத்து இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளுக்கு ஏற்ற மாதிரி உலோக கலவையாக மாற்றுறோம். உலோக கலவையாக என்ன சொல்கிறோம்? உலோகவியல் அப்படின்னு சொல்கிறோம். A metallurgical process involves 3 main steps. உலோகவியல் செயல்பாடுகள் 3 படிகளை கொண்டது. கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் ஓர்ஸ். தாதுக்களை அடர்ப்பித்தல். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர். தாதுக்களிலிருந்து இம்ப்யூரிட்டிஸ் அதாவது மாசுக்களை நீக்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல்ஸ். இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு மெட்டல். இந்த முறையில் தாதுவிலிருந்து உலோகம் பிரித்தெடுக்கப்படுது. Refining of the metal. It is a process of purification of the metal. இம்முறையில் உலோகமானது என்ன பண்ணுது? தூய்மையாக்கப்படுகிறது. டெர்மினாலஜி இன் மெட்டலர்ஜி. என்ன உலோகவியலில் யூஸ் பண்ணக்கூடிய கலை சொற்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மினரல்ஸ். மினரல்ஸ் அப்படின்னா கனிமங்கள். A mineral may be the single compound or complex mixture of various compounds of metals found in the earth. பூமியில் காணப்படக்கூடிய ஒரு கனிமம் அல்லது தனி சேர்மமாகவோ அல்லது வெவ்வேறு சேர்மங்களை சேர்த்து அடக்கிய கூட்டு கலவையாகவோ இந்த மினரல்ஸ் பூமியில் காணப்படுது. ஓர். த மினரல் ஃப்ரம் விச் எ மெட்டல் கேன் பி ரெடிலி அண்ட் எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் இஸ் செட் டு பி ஓர். எந்த கனிமத்திலிருந்து உலோகமானது எளிதில் சிக்கனமாக பெரிய அளவில் பிரித்தெடுக்க முடியுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஓர் அப்படின்னு சொல்கிறோம். தாது. For example, clay and bauxite are the 2 minerals of aluminum, but aluminum can be profitably extracted from bauxite. அலுமினியத்தோட 2 ஓர் clay and bauxite. ஆனால் அலுமினியம் பாக்சைட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. Mining. The process of extracting ore from the earth crust is called mining. Mining அப்படின்னா சுரங்க உற்பத்தி. புவியோட ஓட்டில் இருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மைனிங் அப்படின்னு சொல்கிறோம். Associated with an ore is called gang or matrix. உலோக தாது பொருளோட கலந்து இருக்கக்கூடிய மண் மற்றும் தூசுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கேங் அல்ல மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஃப்ளக்ஸ். It is a substance added to the ore to reduce the fusion temperature and to remove the impurities. ஃப்ளக்ஸ் அப்படின்னா இலக்கி. இது தாது உடன் உள்ள மாசுக்களை உருகிடும் சேர்மமாக மாற்றி அதை நீக்கிட உதவக்கூடிய பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ளக்ஸ் அப்படி சொல்கிறோம். கால்சியம் ஆக்சைடு பேசிக். சிலிக்கா அசிட்டிக். இஃப் த கேங் இஸ் அசிட்டிக் தென் த பேசிக் ஃப்ளக்ஸ் இஸ் added and vice versa. இப்போ கேங் ஆசிடாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? பேசிக் கால்சியம் ஆக்சைடை யூஸ் பண்ணுவோம். இல்லை இந்த கேங் பேசிக்காக இருந்தால் ஆசிடிக் சிலிக்கா யூஸ் பண்ணுவோம். ஸ்லாக் கசடு.
It is a fusible product formed when a flux reacts with a gangue during the extraction of metals. Flux plus gangue gives slag. தாது குலத்தையும் இலக்கியம் பயன்படுத்தும் போது நமக்கு என்ன தனியாக வந்துடுது? கசடு தனியாக வந்துடுது. Smelting. உருக்கி பிரித்தல். Smelting is the process of reducing the roasted metallic oxide from the metal in its molten condition. வறுத்த உலோக ஆக்சைடை உலோகமாக உருகிய நிலையில் மாற்றும் ஒரு ஒடுக்க வினையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்மெல்டிங் அப்படி சொல்கிறோம். In this process, impurities are removed as slag by the addition of flux. சேர்க்கப்பட்ட இலக்கியால மாசுக்கள் என்ன நீக்கப்படுது? கசடாக நீக்கப்படுது. Types of separation or concentration of an ore. தாதுக்களை பிரித்தெடுக்கும் முறை அல்லது அடர்ப்பிக்கக்கூடிய முறை. There are 4 major types of separation of ores based on the nature of ores. தாதுக்களின் இயல்பை பொறுத்து அவற்றிலிருந்து உலோகங்களை பிரித்தெடுக்கும் முறை 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. First method, hydraulic method, that is hydraulic method, gravity separation principle. The difference in the densities or specific gravities of the ore and the gangue is the main principle behind this method. தாதுக்களுக்கும் தாது கூலங்களுக்கும் இடையில் உள்ள அடர்த்தி வேறுபாடு தான் இந்த முறையோடைய அடிப்படையாகும். Oxide ores are purified by this method. Example, hematite Fe2O3, the ore of iron. The ore is poured over a sloping, vibrating corrugated table with grooves and a jet of water is allowed to flow it. The denser ore particles are settled down in the grooves and the lighter gangue particles are washed away by water. இப்போ நம்ம நன்கு தூளாக்கப்பட்ட தாதவனை என்ன பண்ணுறோம்? அதிர்வடையும் சாய்தளத்தில் கொட்டுறோம். கொட்டும்பொழுது அதில் நீரை பாய்ச்சி அடிக்கிறோம். அடிக்கும்போது அடர்வு மிகு தாது வந்து கீழே தங்கிடும். லேசான தாது கூலங்கள் தண்ணீரால் கழுவி நீக்கப்படுகிறது. Magnetic separation method, காந்த பிரிப்பு முறை principle. The magnetic properties of the ores form the basic of separation. தாதுக்களுடைய காந்தத்தன்மை பிரித்தலின் அடிப்படையாக இருக்கு. When either the ore or gangue is magnetic, this method is employed. தாதுவோ தாது கூலமோ காந்தத்தன்மையோட இருந்ததுன்னா இந்த முறை பயன்படுத்தப்படும். Tingstone SnO2, the ore of tin. ஃபைன்லி கிரவுண்ட் ஓரை வந்து என்ன பண்ணுறோம்? இந்த பெல்ட்டில் போடுறோம். போடும்பொழுது காந்தத்தால் அட்ராக்ட் பண்ணப்பட்ட பார்ட்டிகிள்ஸ்லாம் இதனுடைய அடியிலையும் காந்தம் இல்லாத பொருட்கள் நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள்ஸ் செப்பரேட் ஆகும். ஏற்ற துகள்கள் தொலைவில் செறித்து பிரிக்கப்படும். ஃப்ளோட்டேஷன், நுரை மிதப்பு முறை பிரின்சிபல். திஸ் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரிஃபரன்ஷியல் wettability of the ore with oil, pine oil and the gangue particles by water. இந்த முறையில் பைன் ஆயிலில் தாதுக்களையும் நீர் மூலம் தாது கூலங்களையும் எந்த அளவுக்கு ஈரப்பதம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஈரப்பதம் செஞ்சு பிரிக்கும் முறை தான் வந்து என்ன சொல்லுவோம்? froth flotation. Lighter ores such as sulfide ores are concentrated by this method. Example, zinc blende. The crushed ore is taken in a large tank containing pine oil and water and agitated with a current of compressed air. இது தூளாக்கப்பட்ட தாதுவானது எண்ணெய் நீரும் கொண்ட ஒரு பெரிய தொட்டியில் இடப்படுது. அதன் மேலே நன்கு அழுத்தப்பட்ட காற்று கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது தாதுவானது எண்ணெயின் மூலமாக ஈரப்படுத்தப்பட்டு நுரை வடிவில் மேலே வரும். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். Chemical method or leaching. This method is employed when the ore is in a very pure form. வேதி முறையில் மிக தூய்மையாக தாதுக்களை அடர்ப்பிக்கும் முறைக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. மிக தூய நிலையில் உள்ள தாதுக்களை அடர்ப்பிக்கிறதுக்கு இந்த முறை பயன்படுத்தப்படுது. Types of ore: oxide ore, carbonate ore, halide ore, sulfide ore. Oxide ore: bauxite, cuprite, hematite. Carbonate ore: marble, magnesite, siderite. Halide ore: cryolite,
fluorosphere, rock salt, sulfide ore, galena, iron pyrite, zinc blunt. Occurrence of ore in Tamil Nadu: limestone, Coimbatore, Kudalur, Dindigul. Gypsum, Trichy, Coimbatore district. Titanium minerals, Kanyakumari, Tirunelveli and Thuthukudi. Chromite, Coimbatore and Salem district. Magnetic, Dharmaburi, Erode, Salem, Thiruvannamalai. Tungsten, Madurai and Dindigul. நேம் ஆஃப் ஓர் கொடுத்துட்டு அது எந்த பிளேஸில் கிடைக்குது அப்படின்றத 1 மார்க்கில் இல்லைன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டேட்: ஆல் த மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் எக்ஸப்ட் மெர்க்குரி அண்ட் காலியம். எல்லா உலோகங்களும் அறை வெப்பநிலையில் திடநிலையில் இருக்கும் எக்ஸப்ட் மெர்க்குரி அண்ட் காலியம். லஸ்டர்: மெட்டல்ஸ் ஆர் பொசஸ் எ ஹை லஸ்டர் கால் மெட்டாலிக் லஸ்டர். உலோகங்கள் எப்படி இருக்கும்? பளபளப்பாக இருக்கும். ஹார்ட்னஸ்: மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். உலோகம் அப்படின்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா கடினமாக இருக்கும். சோடியம், பொட்டாசியம் கேன் பி கட் வித் எ நைஃப். அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். எக்ஸப்ஷன்: மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். யூஸ்வலி மெட்டல்ஸ் பொசஸ் ஹை மெல்டிங் and boiling point and vaporize only at high temperature. உலோகங்கள் அதிகமான உருகுநிலை மற்றும் கொதிநிலை பெற்றிருக்கும். அதிக வெப்பநிலையில் அவை என்ன ஆகும்? ஆவியாகும், வேப்பரைஸ். எக்ஸப்ஷன்: கேலியம், மெர்க்குரி, சோடியம் அண்ட் பொட்டாசியம். டென்சிட்டி, அடர்த்தி. மெட்டல்ஸ் ஹாவ் ஹை டென்சிட்டி. உலோகங்களுக்கு அதிக அடர்த்தி இருக்குது. எக்ஸப்ஷன்: சோடியம், பொட்டாசியம். டக்டபிலிட்டி, கம்பியாக நீளும் தன்மை. மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி டக்டைல். இன் அதர் வேர்ட்ஸ், தே கேன் பி drawn into thin wires without breaking. உலோகங்கள் கம்பியாக நீளும் தன்மையை உடையது. அதை என்ன பண்ணலாம்? அது உடைக்காமல் கம்பியாக நீட்ட முடியும். கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. சில்வர் அண்ட் காப்பர் எக்ஸல் இன் திஸ் ப்ராப்பர்ட்டி. are good conductors of heat and electricity. Silver and copper excel in this property. உலோகங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் தன்மையுடையது. எடுத்துக்காட்டு: வெள்ளி, தாமிரம். Solubility: usually metals do not dissolve in liquid solvent. உலோகங்கள் திரவ கரைப்பானில் கரைவது கிடையாது. Chemical properties: valence electrons. Atoms of metals usually have 1, 2 or 3 electrons in their outermost shell. உலோக அணுக்களில் 1, 2 அல்லது 3 எலக்ட்ரான்கள் வெளிக்கூட்டில் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். Formation of ions. Metals form positive ions by the loss of electrons and hence they are electropositive. உலோகங்கள் எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியாக மாறும் தன்மை உடையது. Discharge of ions. Metals are discharged at cathode during electrolysis of the compounds. உலோக atomicity. Molecules of metals in the vapor stage are usually monoatomic. உலோக மூலக்கூறுகள் ஆவி நிலையில் ஒற்றை அணுக்கட்டு எண்ணை பெற்றிருக்கும். நேச்சர் ஆஃப் ஆக்சைடு. ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி பேசிக். உலோக ஆக்சைடுகள் பொதுவாக காரத்தன்மை உடையது. இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.